இந்த இரவுதான் போகுதே போகுதே, இழுத்து கட்ட கயிறு கொண்டு வா நண்பனே நண்பனே. என்ன பாத்துருக்கீங்களா? ட்ரெண்டி பாய் அந்த நாய் ஓடுது. கடையும் அந்த நிப்பாட்டா. ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ், நான் உங்கள் ட்ரெண்டி பாய். நான் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு என்ன வீடியோ அப்படின்னா எங்களுக்கே தெரியல. வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்டா. என்ன வீடியோ அப்படின்னா எங்களுக்கே தெரில. ஒரு இப்போ தான் விளாண்டு முடித்தோம். விளாண்டுட்டு சரி எங்கேயாச்சும் டீ குடிக்க போகலாம் அப்படின்னு வந்து சரி கொஞ்சம் லாங்காக போயிட்டு குடிப்போம், கொஞ்சம் அது ஃபன்னாக இருக்கும், நைட் டைம் கொஞ்சம் ஒரு ஜாலியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு அன்பிளான்டான ஒரு விஷயந்தான் இருக்குது. ஓகே போகலாம், ஒரு ஃபன்னான விளாக் ரொம்ப நாள் கழிச்சு. கைஸ் ஏன்டா இப்போ சுத்துற? சுத்தி போகண்டா. கிறுக்கு போடா, நேரா போடா, பாத நேரா இருக்குடா. அதான் அண்ணன் இங்கேயே ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பார் செக் போஸ்ட் இருக்கு, பேரிகேர் போட்டிருக்காங்க. சீரியஸ்காய் அப்பல நீ பேசிக்கிட்டே இரு, நான் கிளம்பிடுறோம். போலீஸ்கார் இருக்காரா? திருப்படா இதுல சாங்க எதுக்குடா ட்ரிபிள்ஸ் வந்தீங்க? இது எங்க வண்டி, நாங்க ட்ரிபிள்ஸ் போவோம், ஃபோர்ஸ் போவோம், பைஸ் போவோம். அத கேட்க நீங்க யாரு? நான் யாரா? எங்க போறோம்னே தெரியல. ஏதோ ஊர் சொல்லிட்டு இருக்காங்க, பெருசா பிளான் சொல்லிட்டு இருக்காங்க. எங்க போறோம்னே ஃபர்ஸ்ட் தெரியல எங்களுக்கு. அந்த ஆரம்பிச்ச இடத்துக்கு வந்துட்டாங்க. எங்க போறோம்னு தெரியல. அதுதான் எவ்வளோ அமௌண்ட் இருக்கு அப்படின்னு வந்து செக் பண்ணிட்டு இருக்கோம். ஆன்ல இருக்கு அண்ணன் பெட்ரோல் அடிச்சிட்டு இருக்கோம். போன விளாக்ல இருந்த மாதிரி இந்த வாட்டி தள்ளிட்டுலாம் போகிற பிளான்லாம் இல்லை. அதனாலதான் டேங்க் ஃபுல் பண்ணிட்டு இருக்காரு. விஸ்வா ஆய் சொல்றா. எங்க போறோம் அப்படின்னா பூம்புகார் போயிட்டு இருக்கோம். ஒரு பிளான் பண்ணி ஒரு பெரிய கான்வர்சேஷன் போணுச்சு. ஓரளவா பூம்புகார் போகலாம் அப்படின்னு வந்து ஒரு பிளானுக்கு வந்து வந்துட்டாங்க. தலைவரை வண்டி எடுங்க. வண்டி எடுக்கிறேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். நீங்க தாங்க வண்டி எடுக்க, நீங்க வண்டி எடுங்க சொன்ன போங்கன்னு சொல்லுங்க. ஒன்றும் இல்லை மக்களே, அம்மாவாசை நினைக்கிறேன். அவனுக்கு அப்பப்போ பைத்தியம் முடிச்சிடும் மக்களே. மாதிரி ஆகும். இந்த இரவுதான் போகுதே, இழுத்து கட்ட கயிறு கொண்டு வா நண்பனே நண்பனே. இங்கேதான் சொர்க்க நரகம் ரெண்டு உள்ளதே. அதுக்கப்புறம் பாட்டு தெரியலையே. வர்றா என்னடா கனகமும் இருக்கா பாரு. போலீஸ் இல்லடா, ஏன்டா போலீஸ் இருக்கு டீடா. கடை இருக்குடா. நீங்க வந்து இதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து டீ குடிச்சிட்டு போகலாம். இங்கதான் வந்து டீ குடிச்சிட்டு போகலாம். இருக்கு சோஜி. டீ குடிச்சிட்டு போகலாம் கைஸ். டீ குடிச்சிட்டு போகலான்னு ஒரு பிரேக் எடுத்திருக்கோம். இந்த இடம் பண்ணா உங்களுக்கு கரெக்டாக சொன்னா கும்பகோணம் வந்திருக்கோம். இப்போ டீ குடிச்சிட்டு கும்பகோணம் ஹைவேஸ். இது ஹைவேஸ். பின்னாடி உட்காந்து பிளாக் எடுத்துட்டு வரலான்னு பார்த்தா இந்த குளூர்ல என்ன வண்டி ஓட்ட விட்டாங்க. இந்த பாருங்க, வண்டி ஓட்ட விட்டாங்க என்ன இந்த குளூர்ல. பின்னாடி உட்காந்து ஜாலியா பிளாக் பண்ணிட்டு வரலாம்னு நினைச்சேன்.
இப்படி விட்டு எங்க எல்லாரையும் காலி பண்ணலாம்னு நினைக்கிறேன் அடுத்து. இப்படியா போக வேண்டாம். ஹாய் கைஸ், இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன பிரேக் மாதிரி எடுத்திருக்கோம். பிரேக் இல்ல கைஸ், என்ன கொண்டு இருப்பான் ஸ்பீடு பிரேக்கர்ல 90ல போய் ஏத்துறான். பாதி தூரம் எம்பி அப்படி இறங்குறேன். தெரியல, நான் வெளியில வரேன். இதுல வர காலம் மட்டும் இல்லைன்னா பஞ்சர் தான். ஸ்பீடு பிரேக் எனக்கு தெரியலடா. இவர் சேஃபா உட்காந்துருக்காரு. இல்ல படுத்திருக்க வேண்டியது. மாப்பிள்ள கீழே விழுந்துருப்பான். பறம் இருக்குது, பறந்துட்டு அந்த இர்ஃபான் ப்ரோ பறந்து அவரும் அந்த மாதிரி சும்மா ஒரு பேச்சு தான் சொல்லிட்டு வந்தோம். இல்ல பறந்து திருவி அப்படியே வச்சுக்கிட்டே போனா அப்படியே எனக்கு கண்ணுக்கு எதுவுமே தெரியல, ரோடு மட்டும்தான் தெரியுது. நேரா போய் விட்டு ஏத்தோன்னா ஸ்பீடு பிரேக். நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல, என்னடாச்சுன்னா ஒரு ஐயோ கொலையா நடிக்க போயிட்டு எனக்கு கடக்க அவ்வளவுதான் தோண ஆரம்பிச்சு. திருப்பி படுத்துருவாங்க. நம்பி எப்படி போய் சேர போறோம். எங்க முதலாளி ஆட்டாள எங்கடா ஏறின காலத்துக்கு கவட்டையில புகைய விட்டு கிளம்பிட்டேன். கொஞ்சம் நான் லொகேஷன் நல்லா இருக்கு. இங்க பாரு, ஊர்ந்தா கூட என்ன தூக்கி இருக்க மாட்டாங்க. இப்ப நாங்க இருக்கிற லொகேஷன் வந்து மயிலாடுதுறையில வந்து இருக்கோம். டைம் கம்மிடா, டைம் பாருங்க 1:30 ஃப்ரெண்ட்ஸ். 1:30 மணி ஆகுது. இந்த லைட் ஹவுஸ்ரா. லைட் ஹவுஸ் வேணாம், இந்த ஹவுஸ் வேணாம். இங்க பாருங்க பீச்சு. கைஸ் பீச் தெரியுதா? படிக்குமா அப்படியே ஒரு ரவுண்ட் என்ன இடம் கரெக்டா இடம். போன லைட் ஹவுஸ் தான்டா. லைட் ஹவுஸ் இப்படி வண்டியா எங்க நீ பாடிடும். மணல் கைஸ், மணல்ல வண்டியை விட்டுரு. தலைவன் நல்லா வண்டியை ஓட்டுறாப்புல. எனக்கு ஜர்க் ஆயிட்டு. என்னடா அவன் வண்டியை நிப்பாட்டிட்டானேன்னு. நல்லா போயிட்டு இருந்தான், ஏன் திடீர்னு இப்படி பண்ணானே யோசிச்சுட்டு இருந்தேன். எப்படிங்க, எனக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்கு. மணி 3:15. பீச்சுக்கு வந்தோம், ஒரு வழியா ஜெயிச்சுட்டோம். அந்த மாதிரி பீச்சுக்கு வந்தோம். அந்த அழகா பாருங்க, பாருங்க. ஆக்சுவலா கேமரால சரியா தெரியல, சொல்ல வார்த்தையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வேற மாதிரி இருக்கு. அந்த நம்ம எல்லாரும் பீச்சுக்கு வந்துட்டோம், கொஞ்சம் நல்லா இருக்கு. ஒரு 3:30 மணிக்கு வந்து டீ கடை கூட இல்லை. அது மட்டும்தான், அது ஒரு மன வருத்தமாக தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மட்டும்தான் ஒரு இதாக இருக்கு. மற்றபடி எல்லாம் ஓகே. கொஞ்சம் நவருங்களேன் வெங்கி, கொஞ்சம் நவருங்க. அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தனிமையில ஒருத்தர் அவர் வந்து ஃபீலிங் லோன்லினஸ். அவரு ஏன்னு தெரியல, பீஸ்ஃபுல்லா இருக்கான் இங்க வந்தா. ஏன்டா ஏன் அப்படி தனியா இருக்க? அவினாஷ் சொல்லுங்க. இறங்கி வாடா. பீச் பிடிக்கல. இந்த பீச் பிடிக்கல. ஏன் பார்த்து இந்த இடத்துல ஒரே பார்த்து கூட இல்ல. அது உண்மைதான். டீ குடிக்கிறதுக்கே நீ திருச்செந்துருவோம். ஆஹா, வாரே வா. ரைட்லா ரைட்டு. பீச் பிடிக்கலையா? எங்க போறாங்கன்னா காரைக்கால் போயிட்டு இருக்கோம். காரைக்கால் பிடிக்காதுன்னு எந்த பசங்களும் சொல்ல மாட்டாங்க.
இப்ப பீச் பிடிக்கலையா இங்க எதுக்கு பிடிக்கல காரணம் சொல்றாளே டீ கடை இல்ல இருக்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பீச் பிடிக்கல இப்ப காரைக்கால் பீச் போயிட்டு இருக்கோம் இது பாருங்க friends. அந்த கடையும் அந்த இருடா நிப்பாட்றா கேட்டுண்டா இது யாருடானது போலீஸா இருக்குமா யாரா நிக்கிறா போலீஸ் நிக்கிற மாதிரி இருந்துச்சு இரு நிப்பாட்டு போய் பாரு ஒரு ஆள் போய் பாரு ஃபோன் அப்படி போய் பாரு போ அப்படியே போ லைட்டு ஃபிளாஷ் ஆன்ல இருக்குடா இல்ல இதான் கண்ணகி சிலை அவ்வளவுதான் பூம்புகாருக்கு பாய் பாய் இடம் நல்லா இருக்கு பேய் பங்களா மாதிரி அது என்னன்னு தான் தெரியல போற இடத்துல வேற மாதிரி கொஞ்சம் பயமாவே இருக்கு இந்த பீச் கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கு அது இல்லாம யாருமே நானே ஜர்க் ஆயிட்டு ஏய் இல்ல இப்போ அங்க பாருங்க எனக்கு தூக்கி ஏறி போட்டு எனக்கு இங்க ஏதோ நிக்கிற மாதிரி தான்டா இருந்துச்சு தூக்கி ஏறி போட்டுருக்கேன் சைட்ல இருந்து எழுந்துக்கிற போறாங்க இரு போடா அந்த எவனோ நிக்கிறான் பாரு நான் சொன்னேன் போடா இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே இந்த சைடுல பூந்து வண்டியை இது பண்ணி புனிஞ்சே போயிடலாம் அந்த இந்த சைடு போய் நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய மூலக்காரங்க அப்புறம் என்னால வண்டி நிப்பாட்ட மாட்டேன் பீச் எப்போ ஓபன் ஆகும் பீச் எப்போ ஓபன் பண்ணுவாங்க ஓ சரி தேங்க்ஸ்ண்ணா ஓகேண்ணா தேங்க்ஸ் சொன்னா என்ன சொன்னாங்கன்னா நேத்தியும் பீச் திறக்கலையா இன்னைக்கும் திறக்கலையா நம்ம தான் ஏப்ரல் ஆயிருக்கோம் நம்ம இங்க வந்து நல்லையா சம மக்கள் வாங்கிட்டோம் இப்போ வந்து நம்ம பாண்டிச்சேரி போறது வேஸ்ட் பாண்டிச்சேரியா காரைக்காலா பாண்டிச்சேரியா ஏதாவது ஓட்டுங்க எங்கேயோ இல்ல எங்கேயோ கொண்டு போறாங்க கொண்டு போக மாட்டோம் அப்படின்னு நல்லா தெரியுது நீ ஓட்டுனீங்கன்னா கண்டிப்பா போக மாட்டாங்கிறது எனக்கு அப்பயே தெரிஞ்சிச்சு உட்காந்துப்பயே வீட்டுக்கு மட்டும் போக மாட்டோம் 1 hour later டீ குடிக்க ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கோம் நான் 3 டீனா காரைக்கால் போயிட்டு இருக்கோம் செம்ம குளிருங்க ஒரு ஸ்ட்ரைட் ரோடு ஒன்று வந்துச்சு ஆஹான்னு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு ஆனால் ஒரு குளிர்னுச்சு பாருங்க 2 பேர் ஜாலியாக உட்காந்துட்டான் இவன் சேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இங்க ஜாலி இவன் சேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இவர் தூங்கிட்டாரு இந்த இருக்கானா இவன் தூங்கிட்டான் தூங்குறாரு எழுப்பி விடுறேன் டீ குடுறா அப்படிங்கிறான் ஏதோ வீட்டில் இருக்க மாதிரி பெட் காஃபி கேட்பான் போல் இருக்கு எழுப்படாவன எழுப்புறதுக்கு இந்த டெக்னிக் தான் அடச்சி அடுத்தே விட்டான் ஐயா பாருங்க ரொம்ப நல்லா
இருக்கு. அந்த அண்ணா டீ கட்ட ரொம்ப ஸ்பீடாக வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க. டீ வந்து ரொம்ப நல்லாவும் இருக்கு. டீ குடிச்சாச்சு, இப்போ கிளம்ப வேண்டியதுதான். டீ ரொம்ப சூப்பராக இருக்கு. வேற லெவலாக அந்த அண்ணன் டீ போட்டாரு. இல்ல சொன்னீல எங்கெங்கே சுத்திட்டு இருக்காங்கன்னு. இப்ப சொல்லு என்ன பண்றான்? செம்ம இருக்கும். பீச் இன்னைக்கு ஓப்பன் பண்ணணும். தேங்க்ஸ் சார். மாட்டாங்களா? சரிண்ணா. என்னண்ணா உள்ள விட மாட்டாங்களா? சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. அதான் அன்னைக்கு அப்பயே சொன்னேன், இங்கேயே லீவுனா அங்கேயும் லீவு தான்டான்னு. நடந்து போனா பீச் உள்ளனா அதுக்குள்ள இல்லடா, அங்க அந்த சைடு உள்ள விட மாட்டாங்க போல. பேரிகேட் போட்டிருக்காங்கல்ல, அப்படி நடந்து போவா. இறங்கடா. ஒரு வழியா காரைக்கால் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன நினைச்சோன்னு தெரியல. படுத்துட்டான். அவ்வளவுதான். டீ குடிக்கலான்னு ஆரம்பிச்சேன். காரைக்கால் வரைக்கும் வந்து விட்டு பூம்புகார் போய் காரைக்கால்ல வந்து நிக்குது. இப்ப சேஃபா எங்க போறது? டூல இங்க போனா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, தேங்க்ஸ். உங்களை மாதிரி அறிவாளி பசங்களை பார்க்கவே முடியாதுடா. பீச்சுக்கு வந்துட்டு பீச் எங்க இருக்கீங்க இப்ப கேக்குறீங்க. ஆனா டூ வீலர் அங்க அதான் எனக்கு ஒன்றும் அது எனக்கு டவுட் இல்லை. ஓகே கைஸ், நம்ம காரைக்கால் வந்துட்டோம். நிறையா சினிமாட்டிக் ஷார்ட்ஸ்லாம் எடுத்துருக்கோம், போய் பார்த்துருவாங்க. இந்த இடத்த விட்டு நாங்கள் இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நேற்று நைட் ஆரம்பிச்சது எங்கே ஆரம்பிச்சு எங்கேயோ முடிஞ்சிருச்சு. டைம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 7 ஆகுது. 6:54, 7 மணி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. இங்கேருந்து கிளம்ப வேண்டியதுதான். உங்களை அடுத்த விளாகில் பார்க்குறேன். இது ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஃபன்னாக இருக்கும். அடுத்த விளாக் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. Bye.